சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாடல் நான் உற்சாகத்தோடு நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், லோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். இயேசுவோடு என்று வாழ்வேன், இயேசுவோடு என்று வாழ்வேன். சந்தோஷம் 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 என்று பொங்குவே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குவே. திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12 முடியுள்ள வசனங்கள் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். எழுப்பு எழுப்பு சீயோனே,
உன் வல்லமையை தரித்துக் கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள். விருத்த சேதம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையுமின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜகிரியம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பியிருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பிரித்து பாடுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவிடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரிந்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்பதே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து ஒரே ஒரு வசனத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கு அன்பாக வைக்கிறேன். 12வது வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே வந்து காப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே வந்து காப்பார். கடவுள் சிறையிருப்பு நிமித்தம் துவண்டு போய் கிடந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை செய்தியை தீர்க்கன் ஏசாயா மூலமாக கொடுக்கிறது. எப்படி? கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேல் கடவுள் உங்கள் பின்னே வந்து காப்பார். ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது இந்த வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், அதே நேரத்தில் சொல்கிறார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே வந்து காப்பார். கடவுள் தம்முடைய மக்களுக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கின்றார். உங்களுக்கு முன்னும் பின்னும் யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். இப்போ நான் இந்த உலக ரீதியாக நாம் பார்ப்போம். மிக முக்கியமான தலைவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்கப்படுகிறது? முன்னையும் பாதுகாப்பு இருக்கும், பின்னாடியும் பாதுகாப்பு இருக்கும். அப்ப நடுவு விஐபி எங்க போவாரு? நடுவுல போவார். அதுதான் இங்க. அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே கடவுளுடைய ஜனம் எப்பேற்பட்டவர்கள்? அவர்கள் விஐபிக்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லுகிறார்,
நீங்க ஒவ்வொரு விஐபிக்கள். உங்களுக்கு முன்னே கடவுள் போவார், உங்களுக்கு பின்னே இஸ்ரவேலின் கடவுள் வருவார். என்ன ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்க. கடவுள் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்துகிறார் என்று சொன்னால் ஒவ்வொருவரையும் ஒரு விஐபியாக வைத்துதான் நடத்துகின்றார், பாதுகாத்து வழி நடத்துகின்றார். அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம். மூணார் டீ எஸ்டேட் ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பம் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். தன்னுடைய பிள்ளையோடு ஒரு நாள் மாலை வேளையிலே திருச்சபையிலே நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வந்தார்கள். கன்வென்ஷன் கூட்டம் முடித்த பிற்பாடு இந்த தேயிலை கார் வழியாக வீட்டை நோக்கி வேறொரு குடும்பத்தோடு 2 குடும்பமாக சேர்ந்து வீட்டை நோக்கி இப்போது அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெற்றோர் 13 வயசு பிள்ளையோடு சேர்ந்து எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு எதிரே யானை விட்டது. ஓடு 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 என்று சத்தமிட்டுக் கொண்டு ஒவ்வொரு திசையிலே ஓடுகிறார். இந்த 13 வயசு பிள்ளையும் ஓடுகிறது. கடைசியில 13 வயசு பிள்ளை தடுமாறி கீழே விழுகிறது. யானை வந்துவிட்டது. யானைக்கு காலடியில யார் கிடக்கிறா? இப்போ 13 வயசு பிள்ளை கிடக்கிறது. தகப்பன் மகளை காப்பாற்ற ஓடோடி வருகிறார். ஓடோடி வருகின்ற பார்த்த உடனே, இவரை பார்த்த உடனே யானை துதிக்கையாக அப்படியே மேல பார்த்து தூக்கிக்கிட்டு நிற்குது. ரொம்பவே பயந்துட்டார். அப்படியே சில நிமிடங்கள் நின்ற யானை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே திரும்பி விட்டது. இதற்குள்ளே என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் அப்படியே மகள் யானையின் காலடியிலே கிடக்கிறதை பார்த்து தகவல் கதர்ந்தார். இயேசு சுவாமி, எப்படியாவது என் மகளை என்ன செய்யும், என் மகளை காப்பாற்றும் என்று கருது. துதிக்கையை தூக்கி நின்ற யானை சில நிமிடங்கள் குழந்தை எதுவுமே செய்யவில்லை, பாப்பாவை எதுவுமே செய்யவில்லை, அப்படியே திரும்பி போனது. அப்படியே திரும்பி போன உடனே தகப்பன் ஓடி மகளை அணைத்துக் கொண்டார். பயந்துட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு என்று சொன்னார், யானையின் காலடியிலே கிடக்கும் போது என்மேல் தீ பற்றி எரிந்ததை நான் பார்த்தேன். அந்த தீயை பார்த்துதான் யானை சென்று விட்டது. அடுத்து சொல்லிச்சு, அந்த தீ என்னையும் ஒன்றும் செய்து விடவில்லை அப்படின்னு சொல்லிச்சான். அதான் யதார்த்தமான உண்மை. கடவுள் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது ஒரு கட்டுக்கதை அல்ல. நமக்கு அருகேலே உள்ள பல கிலோமீட்டருக்கு பக்கத்திலே உள்ள மூணாறுல நடந்த ஒரு யதார்த்தமான சம்பவம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறார். அப்போ இங்கே சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். முன்னே போகிறவர். அப்போ நாம் நினைக்கிறோம், நமக்கு யார் இருக்கிறார், நமக்கு துணை செய்ய யார் இருக்கிறார், இந்த காரியத்துக்காக போல யார் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்கள் முன்னே போகிறார். ஒரு மாபெரும் தலைவனுக்கு முன்பாக, அரசியல் தலைவனா இருக்கலாம், சமய தலைவர் எதா இருக்கலாம், முன்னே போகிறார் என்று சொன்னா எதுதான் போகும்? முதலாவது எது போகும்? சைரன் பொருத்தின வண்டி போகும். அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? வரப்போகின்ற விஐபியினுடைய பாதையிலே ஏதாவது தடைகள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு.
சைரன் பொருத்தின வண்டி. ஒரு நாள் இதே போல சென்னை பகுதியில், கொஞ்சம் அவுட்டர்ல, சென்னை அவுட்டர்ல ஒரு விஐபி வருவதற்காக போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கிறது. அவர் போலீஸ் வருவதற்கு அந்த போலீஸ் எல்லாம் பார்க்கிறார்கள், கூட்ட பார்க்கிறார்கள், ஓகே, எல்லாமே ஓகே. ஆனா எங்கிருந்தோ ஒரு மாடு எங்க புகுந்துட்டு ரோட்ல வந்துருச்சு. எப்படி இருக்கும்? எல்லாரும் பதட்டம் அடைந்தார்கள். போலீஸ்காரர்கள் ரொம்பவே பதட்டம் அடைந்தார்கள். நமக்கு வேலைக்கே உல வச்சிருற நிகழ்வு இது. வரப்போகின்ற நேரத்திலே, விஐபி வரப்போகின்ற நேரத்திலே இந்த மாடு புகுந்து விட்டதே. உடனே எல்லாரும் ஓடினார்கள். ஓடி மாடை விரட்டி எடுத்து ஒரு வழியாக அந்த புறத்தில் என்ன செய்தார், துரத்தி விட்டார்கள். இதெல்லாம் பேப்பர் பிரகாரம் படம் பிடித்து போடலாம். இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, தடைகளை, எதிர்பாராத தடைகள் வரும். அப்ப ரூட்டை கிளியர் பண்ண வேண்டிய வேலை இந்த சைரன் பொருத்தின வண்டிக்கும் நிற்கிற போலீஸ்காரர்களுடைய மிக முக்கியமான கடமை, பணியும் அதுதான். அப்போ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கனை கொண்டு கடவுள் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அப்போ நமக்கு முன்பாக கடவுள் யார் போகிறார்? கடவுள் போகிறார், முன்னே போகிறார். எதற்காக? தடைகளை நீக்க, தடைகளை நீக்க என்ற மாபெரும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவே உங்களுக்கு முன்னே போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவே உங்களுக்கு முன்னே போகிறார். எப்பேற்பட்ட கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வமாக பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் இறை விசுவாசத்தோடு, ஆழமான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிக்கின்ற தருணத்திலே கடவுள் நமக்காக உண்மை சென்று நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகின்றவராக இருக்கிறார். செவ்வைப்படுத்துகின்றவராக இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகின்ற ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல தடைகளை நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிறோம். கொஞ்சம் தான் முன்னேறி செல்லலாம் என்று பார்த்தா பல தடைகள், எதிர்பாராத தடைகள், நினைத்திராத தடைகள் என்னுடைய வாழ்வில் முன்னேறிக்குது. முன்னேறி செல்லவே முடியவில்லை என்று மக்கள் புலம்புகிறதை கேட்டிருக்கிறோம். சாதாரண நம்முடைய மக்கள் புலம்புகிறதை கேட்டிருக்கிறோம். எப்பேற்பட்டவர் புலம்புகிறார்கள் என்று சொன்னால், விசுவாசம் இல்லாதவர்கள் புலம்புகிறார்கள். விசுவாசத்தில் புலம்ப மாட்டார்கள் என்று சொன்னால், தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் முன்னே கடந்து செல்கிறார். அடுத்து அவர் ஏன் முன்ன போகிறார்? அது மிக முக்கியமானது. யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனத்தையும் வாசிங்க. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனம். அவர்களுக்கு முன் சென்றார். எப்படி முன் சென்றார்? அவர்களுக்கு வழிகாட்ட முன் சென்றார். இஸ்ரேல் மக்கள் ஒரு நெடிய பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். எங்கிருந்து? எந்த தேசத்தில் இருந்து கானான் நாட்டை நோக்கி பயணிக்கிறார்கள். பழக்க வழக்கம் இல்லாத பாதை பயணிக்கிறார்கள். அவர்களுடைய பயணம் மிக அழகாய் சொல்லுகிறது, இரவும் பகலுமாக இருந்தது. ஆனால் கடவுள் வழிகாட்டினார், முன்னே சென்றார். எதற்காக?
அவர்களுக்கு வழிகாட்டு. நீ இப்படியே நடப்பாயாக என்பதை காண்பிப்பதற்காக கடவுள் சென்றார். இப்படி பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் முன்னே அக்கினி ஸ்தம்பமாய் முன்னே சென்றார். வார்த்தை மிக முக்கியமான முன்னே சென்றார், வழிகாட்டு. இந்த வாகனங்களிலே ஹெட்லாம்ப் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இருளிலே வாகனம் தடையின்றி சரியான பாதையிலே பயணிப்பதற்கு ஹெட்லாம்ப் பேருதவியாக இருக்கிறது. அதே போல கடவுள் நமக்கு முன்னே இருக்கிறார், நம்மோடு இருக்க. எப்படி ஹெட்லாம்பாக இருந்து நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதற்கான பாதையை அவர் காண்பிக்கிறார். எப்பேற்பட்ட கடவுள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இது முன்னே கடவுள் சொல்லுவதனுடைய நோக்கம். அதே கடவுளை குறித்து அதே வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படி காப்பார்? உங்கள் பின்னே காப்பார். முன்னே செல்லுகிற கடவுள் அதே நேரத்திலே நமக்கு பின்னாடியும் வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்மை அரணாக காக்க, நம்மை காப்பதற்காக அவர் பின்னாடியும் வருகிறார். யாத்ராகமே புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனம். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் அவர்களை விட்டு முன்னை விட்டு விலகி போது பின்னாக நடந்தார். மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. எதிராளிகளுடைய சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அது நடுவாக இருந்தது. பின்னாடி இது கேட்கலாம். நம்முடைய என்ன சொல்லுவாங்க, அவன் சரியா எங்க குத்திட்டான்? முதுகுல குத்திட்டான். முதுகுல குத்தினாருங்கிறது ஏன் இது பண்றாங்க? பார்க்க முடியாது. அவ பின்னாடி ரகசியமா என்ன செய்யறது? குத்துறது. ரகசியமா நம்மை குறித்து பின்னாடி நமக்கு ஒண்ணு பேசுறது குறித்து தான் சொல்லுகிறது. என்ன முதுகுல குத்தி விட்டார். ஏன்? நம்ம பார்க்க முடியாது, அறிய முடியாது, பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. அதே போலதான் பின்னாடி எதிராளிகள் கடவுளுடைய ஜனத்தை தாக்கிவிடக் கூடாது, தம்முடைய மக்களை தாக்கிவிடக் கூடாது என்பதிலே கடவுள் கருத்தாக இருந்தார். அவர் பின்னாடியும் அவர்களுக்கு இருந்து பாதுகாப்பை கொடுத்தார். அதான் திருமறையிலே மிக மிக தெளிவாக பார்க்கிறோம். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம்? கடவுளை நேசிக்கிற, கடவுளை ஆழமாய் விசுவாசிக்கிற, பாவத்தை விட்டு எழுந்து உண்மையாய் அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு இந்த வாக்குறுதி சொந்தமானது. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே காப்பார். இந்த கடவுளை நாம் நம்ப வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. கடவுளை பற்றி படிப்பது ஈஸி, பிரசங்கம் கேட்பது ஈஸி, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ கடவுள் முன்னே போகிறது, அதே நேரத்திலே நமக்கு பின்னாக நம்மை காக்கின்றோம். அப்போ நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே,
உம்மை நம்புகிறேன் சுவாமி, உம்மை நம்புகிறேன். உம்மை பற்றுறுதியாய் நான் பிடித்துக் கொள்கிறேன். எனக்கு நீர் முன்னை சென்று தடைகளை அகற்றி எனக்கு வழிகாட்டும். எனக்கு பின்னே வந்து எனக்கு எதிராக யாரும் செயல்பட்டு விடாதபடிக்கு என்னை காத்தருளும். அப்படி என்று நாம் உறுதியான விசுவாசத்தோடு அவரிடத்தில் சொல்லுவோம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, உணர்வோம், சிந்திப்போம், கடவுளை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். துளி அளவு கூட சந்தேகமே வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு முன்னே போகிறார், நமக்கு பின்னே வந்து நம்மை காக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட ஆண்டவர் பேரில் நம்முடைய பாரங்கள் எல்லாம் நாம் வைத்துவிட்டு அவருடைய பார்வையில நாம் வீயை எனக்கு முன்னே பின்னை இருந்து கடவுளை வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை கற்றுக்கொள்வதாக. ஆமென்.